ஏய் புட்டி, இன்னைக்கு ஏதாவது புதுசா நியூஸ் இருக்கா? நியூஸ் தானே, நம்ம ஊருக்கு புதுசா ஒரு ஓடக்காரன் வந்திருக்கான் தெரியுமாடி? ஓடக்காரன் தானே வந்திருக்கான், பெரிய மந்திரி வந்த மாதிரி சொல்ற? அப்படி சொல்லாதடி, அவன் சாதாரண ஓடக்காரன் இல்ல, பாட்டு பாடுற ஓடக்காரன். ஆமாண்டி, அவ்வளவு நல்லா பாடுறான். அது மட்டும் இல்லடி, கர்நாடகில இருந்து வெஸ்டர்ன் வரைக்கும், கும்மியில இருந்து தெம்மாங்கு வரைக்கும் வெளுத்து கட்டுவாண்டி. அந்த ஓடக்காரன் பாட்டு ஒரு தனி பாட்டு. அதனாலதான் அவன் பாட்டுக்கு ஒரு கூட்டமே சேருது. நீ மட்டும் அவன் பாட்டை கேட்ட, உன் டேப் ரெக்கார்டர் நீ தூக்கி எறிஞ்சிடுவ. நீயும் பார்க்க தானே போற. ஏய் செவந்தி, அத பாருடி, நாங்க சொன்னமே பாட்டு பாடுற ஓடக்காரன். யாருடி? தூக்குவாளி வச்சிருக்கானே அவன் தாண்டி. வணக்கம். வணக்கம். என்ன வாதிரையா, உங்க பொண்ணு அழுகுது? புருஷனோட கோச்சிட்டு வந்தாப்பா. புரியாத வயசு தானே, நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லக்கூடாது? புத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? வயசுக்கு வந்த 2 தங்கச்சிங்க வீட்டுல இருக்கிறப்ப அவங்க அப்ப எப்படி கரை சேர்க்க போறானுங்கிற கவலை இந்த பொண்ணு கொஞ்சமாவது இருக்குதா? காலம் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுறதே பெருசு. மாப்பிள்ள வாக்கியா வரப்புல வேலை செய்யறவன் தெரிஞ்சுதானே நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு திடீர்னு வேண்டான்னு வெறுத்தா எப்படி? உன் தலைவிதியை யாரால மாத்த முடியும்? புருஷன் மேல இருக்கிற கோபம் பொம்பளைங்களுக்கு பொழுது போல எல்லாம் சரியா போயிடும். நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்தை பேரனை கொடுக்க போற. நான் வரேன் தம்பி. சரிங்க. என்ன வாதிரையா, உங்க பொண்ணு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கு? என்னம்மா அங்கேயே உட்காந்துட்ட, வீட்டுக்கு வரலையா? வீட்டுக்கு வருவேன். ராமர் இருக்கிற இடம் தான் சீத்தைக்கு அயோத்திங்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் திருந்திட்டேப்பா. வந்தா இனிமே புருஷனோட தான் வருவேன். முத்து, நீ பாடின பாட்டு என் பொண்ணோட மனசையே மாத்திருச்சு. ரொம்ப நன்றிப்பா. நல்லதுங்க. இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன். கருப்புல சிறந்தவள் கண்ணகியா மாதவியா என்று சிந்திப்போமே, ஆனால் கண்ணகிதான். கட்டிய கணவனை தவிர வேற எவரையும் ஏறெடுத்து பார்க்காத பேதை அவள். பெண்களுக்கு கருப்பு ஒன்றுதான் விலை மதிக்க முடியாத அணிகலம். ஏனென்றால் நானும் அப்படி கற்போடு வாழ்பவள்தான். ஒரு முறை எனக்கு அப்படி ஒரு சோதனை ஏற்பட்டது. நான் தனியாக வந்து கொண்டிருக்கும் போது 4 முரடர்கள் என்னை வழிமறித்தார்கள். கத்தியை காட்டி மிரட்டினார்கள். கழுத்திலே இருக்கிற நகையை தருகிறாயா, இல்ல உன் கருப்பை தருகிறாயா என்று கேட்டான் ஒருவன். ஒரு பெண்ணுக்கு வரக்கூடாத இக்கட்டான போராட்டம் எனக்கு. முடிவில் எழுந்து விட்டேன். எதே? நகைகளை. அடியே, கணக்கு வாத்தியார் கணக்கு பண்றதுக்கு இந்த அம்மா எவ்வளவு பாடுபட்டாங்க. இப்ப பாத்தியா கர்த்த பத்தி எப்படி பேசுறாங்கன்னு? வணக்கம்மா. யாரு பண்ணி? ஏன் இங்க வந்த? நான் பூஞ்சல கிராமத்து ஓடக்காரன், பேரு முத்து. என் ஓடத்துல யாரோ இந்த புஸ்தகத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓஹோ, நீதான் அந்த ஓடக்காரனா? ஆமா. யார் இந்த புஸ்தகத்தை விட்டுட்டு வந்தது? வந்து வாங்க. செவந்தி, என்ன நேத்திக்கு போன இன்னைக்கு வந்துட்ட? காலேஜ்ல ஏதாவது ஸ்ட்ரைக்கா? ஒண்ணு இல்லம்மா, அது வந்து வந்து என்ன இந்த நிலை நெளிகிற? என்கிட்ட ஏதாவது வேலை ஆகணுமா? இல்லம்மா, ஒரு வயசு பொண்ணு வீட்டுல இருக்கிறப்போ நீ வீட்டு வேலையெல்லாம் சிரமப்பட்டு செய்யறேன்னு கொஞ்சம் ஒத்தாசை பண்ணலான்னா. கை காட்டு காட்டு. பாத்தியா, பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி தேய்ச்சி உன் கை எப்படி தேஞ்சு போச்சு பாரு. உனக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்க பிடிக்கல. அது மட்டும் இல்லம்மா, ஹாஸ்டல்ல சாப்பாடு மொச்சக்கொட்டை மாதிரி குண்டு குண்டா இருக்கு. ராத்திரி எல்லாம் கொசு கடி. அப்படின்னா அக்கறைக்கு போய் காலேஜ்ல படிக்க மாட்டேங்கிற, அப்படித்தானே? ஐயோ, அக்கறைக்கு போய் படிக்க மாட்டேன்னு யார் சொன்னது? ஹாஸ்டல் வேண்டாமா? அம்மாமா நல்லம்மா இல்ல, ப்ளீஸ்மா ப்ளீஸ். இல்ல, இப்படி வா. நானும் உன்ன மாதிரி மாணவியா இருந்து
உங்க அப்பாவுக்கு மனைவியாயி இப்ப உனக்கு அம்மா இருக்கேன். நீ எதையோ சொல்ல வந்து எதையோ என்கிட்ட மறைக்கிற. சொல்லு. போமா. கொஞ்சம் இரு. எங்க ஓடக்காரர உங்க பாட்டு எங்க எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு. சில பேர் உங்க பாட்டுக்காகவே இந்த ஓரத்துல வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால ஒரு பாட்டு பாடுங்களேன். மத்தவங்க கட்டாயத்துக்காக நான் பாடுறது இல்ல. கோச்சிட்டு போன பொண்ணு வீடு திரும்ப பாட்டு பாடுங்க. இப்போ ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு வீடு திரும்பி இருக்கு, அதுக்கு ஒரு பாட்டு பாடுங்களேன். இப்போ வீடு திரும்ப பாட்டு கேப்ப, நாளைக்கு காதலுக்கு பாட்டு கேப்ப, அப்புறம் கல்யாணத்துக்கு பாட்டு கேப்ப. பேசாம போவியா? பெரிய எஸ்பி பாலசுப்ரமணியன் நினைப்பு. கரை வந்து சேர்ந்துருச்சு, போற வழியை பார்த்து போங்க. வந்த வழியும் தெரியும், போற வழியும் தெரியும். ஒரு பொண்ணு ஆசையா பாட்டு கேட்டா பாடுறது இல்ல, பாட்டு பாடுறான். பாட்டு ரொம்ப அழுத்துக்கிறாரு. இந்த கணக்கு நம்ம கிட்ட வேண்டாம், எடுத்துட்டு போ. ஆலேகா தம்பி, இப்ப என்னமோ பண்ணைய? என்ன அது? இதுதான் கராத்தே. ஏன் கத்துன? இத கத்துக்கிட்டு தான் செய்யணும். நீ கத்துல நாயெல்லாம் ஓடி போச்சுப்பா. விவரம் தெரியாம ஆடு மாடெல்லாம் அறுத்துக்கிட்டு ஓடிடுச்சுப்பா. நம்ம ஊர் நிலைமைக்கு இதெல்லாம் ஒத்து வராது. விளையாட்டை கொஞ்சம் நிறுத்திக்க. என்னால எப்படியா விட முடியும்? நான் கராத்தேல பிளாக் பெல்ட். இந்த மரத்துல ஆணி அடிச்சு கத்திட்டு அந்த பெல்ட்டா? அது சாண பிடிக்கிற பெல்ட். இது என் வீரத்தை காட்டுற பெல்ட். இந்த கராத்தேவை எனக்கு கத்து கொடுத்த குரு மிஸ்டர் யங் மங் தாங் மங் மங் யங். அவங்க எல்லாம் ஜப்பான்ல இருக்காங்க. நான் பிராக்டிஸ் பண்றத கம்ப்யூட்டர்ல பாத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் பிராக்டிஸ் பண்ணல, கம்ப்யூட்டர்ல எட்டி உழைச்சாங்கன்னா என் நெஞ்சில விழும். என் நெஞ்சு முக்கியமா, இந்த ஊர் முக்கியமா? யோ, நான் ஒரே ஆளு 500 பேர் அடிப்பேன். இந்த கிராமத்துல மொத்தமே 300 பேர் தான் இருக்கீங்க. 200 பேருக்கு பக்கத்து கிராமத்துக்கு போனோம். ஜாக்கிரதை. என்ன பத்தி தெரியணும்னா இங்க பா. சரியில்லை. அம்மா, நான் காலேஜ் போயிட்டு வரேன். இன்னைக்கு ஏன் இன்னும் தபால்காரன் வரல? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைமா, எப்படி வருவான்? ஞாயிற்றுக்கிழமையா? அது வந்துமா, அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் போறேன்னு சொல்றியா? அப்படி இல்லம்மா, நான் தமிழ்ல வீக்கா ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுக்கிட்டா நல்லதுன்னு மேடம் சொன்னாங்க. அதான் மேடத்தை பார்க்க போறேன். அம்மா, பண்ண வரைக்கும் போறேன். அங்க ஏதாவது சொல்லணுமா? பாத்தியில பாவி வச்ச நாத்தை மாத்தி நடணும்னு சொல்லுங்க, இல்லன்னா முத்தி போயிடும். என் அத்தை பெத்த மக ரத்தினமே, நீ அடிக்கடி அக்கறைக்கு போகும்போது இக்கரையில ஒருத்தன் உன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்காங்கிறத என்னைக்காவது ஒரு நாளாவது நினைச்சு பாத்தியா? ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு. கண்ணு கட்டிய தூரம் இருக்கிற வயக்காடு, கைகட்டி நிக்க 1000 வேலையாளு, விருமாண்டிக்குன்னே பிறந்த இந்த வெள்ளாடு அத்தனையும் உனக்கு சொந்தமாக்குறேன். மாமா, இப்ப நான் என்ன செய்யணும்? ஒண்ணுடா கண்ணு, உனக்கு பிறந்த நாள்னு கேள்விப்பட்டேன். ஆசைப்பட்ட என் அத்தை மகளுக்கு சிங்கப்பூர் சில கச்சிதமா இருக்குமே டவுன்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இத முதல்ல கட்டிக்க, அப்புறமா வந்து
இந்த மாமனை மெல்ல ஒட்டிக்க. கட்டிக்கிறேன். மாமா நீ இங்கே இரு, நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போய் துணியை மாத்திட்டு வந்துடுறேன். கண்ணு மெல்ல மெல்ல பார்த்து. அண்ணே, அண்ணி மனசு இப்படி பொசுக்குன்னு மாறும்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அண்ணே. அப்படியே வளைச்சு போட்டுட்டீங்களே. அதுக்கு பேர் தான்டா விரும்மாண்டித்தனம். கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரு எப்படி வந்து அசத்த போறான்னு. மாமா நான் வரலாமா? வா சிவந்தி வா. அண்ணே அங்க பாருங்கண்ணே. சிவந்தி என்ன அவமானப்படுத்திட்டா போற? இல்ல மாமா, உனக்கு சரியான ஜோடியை தான் அனுப்பியிருக்கேன். ஏன்னா இது ஒரு முட்டாள்தனமான வெள்ளாடு, நீ மூளை இல்லாத குறும்பாடு. வரட்டா?